என் அன்பு செல்லமே, உன் மனத்தில் இருந்த எல்லா கவலையையும், வருடங்களாக நீ சுமந்து வந்த சுமையையும் தாங்கிக் கொண்டு உன்னை உற்சாகப்படுத்தி எழுப்ப வடிகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம்தான். உன் வீட்டின் வாசலிலேயே உனக்கான சாந்தியும் சந்தோஷமும் வந்து ஒன்றாக கைகோர்த்து கொள்ளப் போகின்றன. நீ நல்ல மனசோடு நல்ல செயல் செய்திருந்தும் உன்னை சுற்றியிருந்த தவறான எண்ணங்களின் நிழல் உனக்கு தடையாக இருந்தது. ஆனால் இனிமேல் அதையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சரியாக உன் வேலையை செய்து யாரையும் ஏமாற்றாமல் யாருக்காகவும் சண்டை போடாமல் எல்லாரோடும் ஒன்றாக நியாயமாய் நடந்து வாழ்வின் நல்ல நினைவுகளை ரசித்து கசப்புகளை தள்ளிவிட்டு நேர்மையையும் நல்ல பழக்கங்களையும் கையில் பிடித்துக்கொண்டு முன்னேற பழகு. தப்புகள் நடக்கும். அதை ஒத்துக்கிட்டு திருத்திக் கொள்ளும் மனசே மனிதனை பெரியவனாக்கும். அதை நீ மறக்காதே. உனக்கான வாழ்க்கை எந்த வயதில் எது நடக்கணுமோ அதை நான் அறிந்தவன். அதை சரியான நேரத்தில் நிச்சயம் நான் நடத்தி கொடுப்பேன். குறுக்கு வழியில் கிடைக்கும் வெற்றி பயத்தையும் உண்மையான உழைப்பில் கிடைக்கும் வெற்றி இன்பத்தையும் தரும் என்பதை புரிந்து யாரிடம் உதவி எதிர்பார்க்காமல் உன்னாலே உன் வாழ்க்கையை முன்னேற்றும் தன்னம்பிக்கையோடு இரு. உன்னை பெற்றவங்க உனக்காக சுமந்த துன்பங்களை நினைச்சு அவர்களுக்காக நீ செய்ய முடியாதுள்ள வருத்தத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் நீ நல்லதையே நினைக்கும் மனமுடையவன் என்பதனால் உன் தவறுகள் தானாகவே கரையும். யாரையும் ஏமாற்றாமல் பொய்யாக வாழாமல் உழைப்பின் நியாயத்தோடு உயர்ந்து நிற்க அதற்கான நற்பயனை நான் உனக்கு நிச்சயம் தருகிறேன். கவலை வரும்போது மகிழ்ச்சியை நினைத்து மனதை திருப்ப பழகு. ஏனெனில் வாழ்க்கை உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க நான் கண்முன்னே பாதையை ஒளியாக காட்டிக்கிட்டிருக்கேன். நடந்து முடிஞ்சதை நினைத்து வருத்தப்படாதே. வரப்போவதை நினைத்து பயப்படாதே. நடக்க வேண்டியதை அமைதியாக ஏத்துக்கொண்டு 4 பேருக்கு நல்லது செய்ய நினைத்தால் அது உனக்கே திரும்பி நன்மையாய் வரும். உன் மனக்குறைகளை எல்லாம் மறைத்துக்கொண்டு தனியா தாங்கிக் கொண்டு வந்த துயரங்களையும் அதற்கு பின்னால் மறைந்த மகிழ்ச்சிகளையும் நானும் அறிவேன். கவலைகளை நான் சரி செய்கிறேன். மகிழ்ச்சிகளை நான் பெருக்குகிறேன். உன் பாதையில் சில கற்கள் இருக்கும். அவைகளை தாண்டியேதான் இனிமையான வாழ்க்கைக்குள் நுழைய முடியும். நீ கவனத்தோடு அமைதியோடு உண்மையோடு வாழ்ந்து நேரத்தை மதித்து வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் உடைந்த மனசை நிமிர்ந்தவனாக அல்ல, பிறர் நிமிர்ந்து பார்க்கும் உயர்வானவனாக நீ விளங்குவாய் என் செல்லமே.